தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இன்று தாவேக தலைவர் விஜய் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், தாவேக தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கு அதிக அளவிலான தொண்டர்கள், நிர்வாகிகள் கூடியிருக்கும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் தனலட்சுமி. பணியூர் தாவேக தலைமை அலுவலகத்தில் விடுபட்ட மாவட்ட செயலாளர் அறிவிப்பை இன்று தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளருக்கான அடுத்த கட்ட அறிவிப்புகள் இன்று வெளியாக உள்ள நிலையில் சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகம் தற்போது பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஏற்கனவே விடுபட்ட மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளதால் கூறப்படுகிறது. இதற்கான தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிகாலை முதலே தலைமை அலுவலகத்திற்கு வர தொடங்கியுள்ளனர். இந்த முக்கிய நிகழ்வில் கட்சியின் தலைவர் விஜய் நேரில் பங்கேற்று புதிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இது தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பலதரப்பட்ட குறிப்பாக பலப்படுத்தப்பட்ட தலைவர் விஜய் வருகை மற்றும் நிர்வாகிகள் உடல் காரணமாக அலுவலக வளாகத்தில் பாதுகாப்பு பணிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் சிறப்பம்சமாக முதல் முறையாக பெண் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கட்சி அலுவலகத்தின் நுழைவாயில் மற்றும் உட்புற பகுதிகளில் அவர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாயிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இன்று விஜய் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை விஜய் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை முதலே தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அங்கு வருகை தர தொடங்கி இருக்கின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் தாவேக அலுவலகத்தில் பெண் பவுன்சலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். விஜய் வருகை மற்றும் நிர்வாகிகள் கூடல் காரணமாக தாவேக தலைமை அலுவலகத்தில் பாதுகாப்பானது தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேக தலைமை அலுவலகம் முன் முதன்முறையாக பெண் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இன்று தாவேக தலைவர் விஜய் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், தாவேக தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கு அதிக அளவிலான தொண்டர்கள், நிர்வாகிகள் கூடியிருக்கும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் தனலட்சுமி. பணியூர் தாவேக தலைமை அலுவலகத்தில் விடுபட்ட மாவட்ட செயலாளர் அறிவிப்பை இன்று தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளருக்கான அடுத்த கட்ட அறிவிப்புகள் இன்று வெளியாக உள்ள நிலையில் சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகம் தற்போது பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஏற்கனவே விடுபட்ட மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளதால் கூறப்படுகிறது. இதற்கான தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிகாலை முதலே தலைமை அலுவலகத்திற்கு வர தொடங்கியுள்ளனர். இந்த முக்கிய நிகழ்வில் கட்சியின் தலைவர் விஜய் நேரில் பங்கேற்று புதிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இது தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பலதரப்பட்ட குறிப்பாக பலப்படுத்தப்பட்ட தலைவர் விஜய் வருகை மற்றும் நிர்வாகிகள் உடல் காரணமாக அலுவலக வளாகத்தில் பாதுகாப்பு பணிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் சிறப்பம்சமாக முதல் முறையாக பெண் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கட்சி அலுவலகத்தின் நுழைவாயில் மற்றும் உட்புற பகுதிகளில் அவர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாயிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.